ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்பிஓ. எஸ்பிஓல வந்து நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் அது சரியாவே வரல. இன்கரெக்ட் தான் வருது. டாஸ்க் சரியான கீவேர்டு அப்ளை பண்ணுங்கன்ற மாரி தான் காட்டுது. அது என்ன சொல்யூஷன் தான் பார்க்க போறோம் நம்ம இந்த வீடியோல. நீங்க இப்போ வந்து நான் Facebook ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். Facebookல வந்தோனே ஆஸ் யூசுவல் நீங்க போஸ்ட் போடுவீங்கல்ல. போஸ்ட் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க குடுத்துட்டு இங்க ஹேஷ்டேக் குடுத்துடணும். ஓகேவா? ஹேஷ்டேக் குடுத்து பேஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க 5 வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல. குடுத்துட்டு இது வந்து பப்ளிக்ல இருக்கான்னு பாருங்க. இது மெயினா வந்து பப்ளிக்ல இருக்கணும். ஓகேவா? பப்ளிக்ல இருந்தா தான் எஸ்பிஓல செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். இது குடுத்துட்டு போஸ்ட் குடுத்துடணும். போஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படி லோட் ஆகும். லோட் ஆயிட்டு மெயின் பேஜ்லயே வந்து போஸ்ட் வரும். இதோ இப்போ வந்துச்சு பாருங்க. மெயின் பேஜ்லயும் போஸ்ட் இப்போ இப்படி கிளியரா வச்சுட்டு இங்க பாருங்க. இந்த ஹேஷ்டேக் கீழ இருக்கிற அந்த இமேஜில் இருக்கிற ஹேஷ்டேக்கும் இங்கே கொடுத்துருக்க ஹேஷ்டேக்கு பைமோட்டோடைய அந்த பிக்சரு நம்ம ஒரு 5 வேர்டில் சொல்லியிருக்காங்களே அந்த 5 வேர்டு ஹேஷ்டேக்கு வந்து கொடுத்துருக்கணும். கிளியராக தெரிகிற மாரி இப்படி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து சப்மிட் பண்ணிட்டு பண்ணலாம். இப்படி பண்ணியும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இங்கே வந்து ப்ரொஃபைல் இருக்கா, உங்கள் ப்ரொஃபைலை டச் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைலை டச் பண்ணோன்னே டேரெக்டாக இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ போட்டது வந்து ஜஸ்ட் நவ் இதோ வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் நவ் இப்போ ஜஸ்ட் நவ் இருக்கா. சி மோர் கொடுக்கணும். சி மோர் கொடுத்துட்டு இது வந்து கிளியராக இப்படி பார்த்துக்கணும். ஓகேவா? கிளியராக இருக்கிற மாரி இங்கே பாருங்கள். இது லைட்டாக கட் ஆகுது பாருங்கள். இப்போ பாருங்கள் கிளியராக இருக்குது. ஓகேவா? இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சப்மிட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட் சப்மிட்மெண்ட் ஆகலை அப்படின்னா இப்படி பண்ணணும். ஓகேவா? போஸ்ட்டில் வந்து கொடுத்தா சப்மிட்மெண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் கேட்ச் எல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அதுவும் சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுங்க நீங்கள் போஸ்ட் வந்து இப்படி போடுவீங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டாட்டை வந்து டச் பண்ணிங்கன்னா கிளியராக காட்டும். அந்த காட்டுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி வந்து காட்டினா உங்களுக்கு அங்கே அக்செப்ட் ஆகாது. இந்தமாரி வந்து கிளியராக வச்சு போடணும். ஓகே. இந்த ஹேஷ்டேக்கு இமேஜ் எல்லாம் கிளியராக இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு நெக்ஸ்ட்டு இருக்கும். எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண தேவையில்ல. இது அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆட் த ஆப்ஷனுக்கு இருக்கா. நம்ம வந்து ப்ராம்ப்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா? கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து என்ன 5 வேர்ட்ஸு நான் அதே தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லி காட்டுறேன். நீங்கள் வந்து ஹேஷ்டேக் கொடுத்துட்டு இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒன்ல தான் இருக்கணும். ஃபேஸ்புக்கில் பப்ளிக் இருக்கணும். இதில் வந்து ஆடியன்ஸ் எவ்ரி ஒன்ல தான் இருக்கணும். ஓகேவா? இது அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் அப்படியே வரும் பாருங்கள். இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? லோட் ஆனதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள். இந்தமாரி வந்துருச்சா. இதில் வந்து என்னென்னா கீழே வந்து மோர்னு இருக்கும். அங்கே இருக்குது பாருங்கள் மோர். இந்த மோரை வந்து டச் பண்ணணும். இந்த மோரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் கிடைக்கும். அந்த இப்போ கிடைக்குது பாருங்கள். ஃபுல்லாக கிடைக்குதா. இதை வந்து தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட்மெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகேவா? கிளியராக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இதை வந்து சப்மிட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி வரலை சப்மிட்மெண்ட் வரலை அப்படின்னும் போது இங்கே வந்து ப்ரொஃபைலை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நோ இப்படியே வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து மோர். ஓகேவா? இதை டச் பண்ணோன்னா இது கிளியராக எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். இதில் பாருங்கள் கரெக்டாக கட் ஆகுது. இப்போ பாருங்கள் கிளியராக இருக்குது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரியல காப்பி லிங்க் வந்து காப்பி பண்ணி சப்மிட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம ஷேர் ஷாட். ஷேர் ஷாட்டில் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஷேர் ஷாட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனால கூகுளில் வந்து நீங்கள் ஷேர் ஷாட்னு கொடுக்கணும். ஷேர் ஷாட்டில் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்தமாரி இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணாதவங்க லாகின் பண்ணிங்க. கூகுள் மூலிமா பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இங்கே வந்து சர்ச் பீப்புள் ஆர் டேக் இருக்கா. இதில் வந்து உங்களுடைய நேமு என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இந்தமாரி வந்து வரும்போது உங்களுக்கு எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டேக் இருக்கும். இந்த டேக்கை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் என்னவோ அதை பார்த்துக்கோங்க. அந்த நேமை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து ஆஸ் யூசுவல் போட்டது தான். நீங்கள் அதே சேம் லைக் திஸ் போட்டது தான். இதில் வந்து ஹேஷ்டேக் கொடுக்கும்போது நீங்கள் வந்து 2 வாட்டி இது வரும். இந்த கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து கிரேட் த டேக் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஷேர் ஷாட்டில் நீங்கள் கூகுளில் வந்துட்டு லாகின் பண்ணி எடுக்கணும். இங்கே வந்து கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து டச் பண்ணுங்கள். அந்த டச் பண்ணிங்கன்னா பெருசாக காட்டும். இப்போ பாருங்கள் பெருசாக இருக்குது. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா? இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கம்பல்சரி வந்து இது வந்து கிளிக் ஆகும். ஓகேவா? இதில் வந்து காப்பி லிங்க் இதில் வந்து காப்பி லிங்க் 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது காப்பி லிங்க் இருக்கும். அது இருக்குது பாருங்கள் காப்பி லிங்க். இந்த காப்பி லிங்க் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் எனக்கு வந்து செட்டே ஆகலை அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து டாஸ்க் நம்மளுமே பண்ணிகிட்ருக்கோம். எனக்குமே செட் ஆகலை. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்க்கும்போது ஆஸ் யூசுவல் நீங்கள் கூகுளில் வந்து
வந்துக்குங்க. இந்த கூகுளில் வந்துட்டு ரைட் டாப் கார்னரில் வந்து 3 டாட் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? கூகுள் செட்டிங்ஸ். இந்த கூகுள் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வந்தீங்கன்னா சைட் செட்டிங்னு இருக்கும். இங்கே அசபிலிட்டி சைட் செட்டிங் லாங்குவேஜ் இருக்குது. இங்கே சைட் செட்டிங் இருக்குது ஒரு பாருங்கள். இந்த சைட் செட்டிங்கை வந்து டச் பண்ணணும். இந்த சைட் செட்டிங்கை சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே டேட்டா ஸ்டோரேஜ்னு இருக்குது. இது வந்து கவனமாக பார்த்துங்க. டேட்டா ஸ்டோரேஜ் இதை வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து என்னென்னா நம்ம டேட்டாஸ் கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் கேட்சா கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக வந்து அப்லோடு ஆகும். ஓகேவா? இது வந்து அப்லோட் ஆகாதவங்களுக்கு இது வந்து ட்ரை பண்ணிங்க. 100% வந்து ரிசல்ட் வருது. ஓகேவா? இது ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா delete ஆல் டேட்டாஸ் கொடுத்துடணும். இங்கே கேட்குது பாருங்கள். delete வந்து கொடுத்துருங்க. delete கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்பிஓ டாஸ்க் பண்ணும்போது கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அமௌண்ட்டும் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து 3 டாட்டை டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணால் நம்ம என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள். ஷேர் சாட் பண்ணோமா, ஷேர் சாட் காட்டுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம சைன் இன்ஸ்டாகிராம் பண்ணோம், இன்ஸ்டாகிராம் காட்டுது. ஃபேஸ்புக் காட்டும், ஃபேஸ்புக். எஸ்பிஓ போர்ட்டல் பண்ணோம், எஸ்பிஓ போர்ட்டலு. ஸோ இந்தமாரி எல்லாமே காட்டுது. ஸோ ஓகேவா? ஸோ இதையுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் ஸ்பீடாகவும் நல்லாயிருக்கும். நீங்கள் டாஸ்க்கு வந்து ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி தான் நம்ம வந்து எஸ்பிஓ டாஸ்கில் வந்து நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ சப்மிட்மெண்ட் ஆகலை இதனாலே நிறைய பேர் டாஸ்க் பண்ணாமே இருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்தமாரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக வந்து செட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.